ஹாய் டீச்சர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சில்ட்ரன்ஸ் பேட்ச் தான். இப்போ வந்து நான் செஞ்சு முடித்ததே 3:01 ஆயிருக்கு. 3 மணிக்கு தான் தூங்கிட்டு நாளைக்கு ஸ்கூல். அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்டான மாடலில் நான் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடுத்து காமிக்கேன். இதை வந்து பாய்ஸ்க்கு, இது வந்து கேர்ள்ஸுக்கு. எனக்கு கேர்ள்ஸ் நிறைய இருப்பாங்க. வேறு வந்து இது வந்து நார்மலாக டீச்சர்ஸும் போடணும்னு சொல்லி டீச்சர்ஸ்க்கும் சேர்ந்து செஞ்சுருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி ஹேங் பண்ணணுன்னு கேட்குறீங்க. இதை வந்து நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க இப்படி மாட்டிக்கணும். பிறகு இதை வந்து இந்த பக்கம் இருக்குங்களா, இந்த ஹேங்கரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணால் லைட்டாக ஓப்பன் பண்ணுங்க, இல்லைன்னா வளைஞ்சிடும். பிறகு இந்த பக்கம் வச்சுக்கணும். அப்படின்னா குழந்தைங்க அவங்க பேர் எழுதும் போது என் பேர் அழகாக எழுதிருக்குன்னு ஜாலியாக இருக்கும் போது அந்த ஃபோட்டோவை நான் லிங்க்கில் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். லவ் யூ, பாய். இப்போது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சார்ட் எடுத்துகிட்டு அந்த சார்ட்டில் 5 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி நிறைய கலர் சார்ட் நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு ஒயிட் A4 ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் 6 சென்டிமீட்டர் நீளமும் 4 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கிற மாதிரி செவ்வக வடிவ தாள்களை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த கலர் சார்ட்டில் ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து அதில் கம் தடவி அதை வந்து சென்டராக இருக்கிற மாதிரி ஒட்டி வச்சுட்டு அந்த முனையில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு எடுத்து அதில் ஒட்டி வச்சுட்டேன். ஒவ்வொரு கலரில் ஸ்டாரும் ஒட்டலாம், இந்த மாதிரி பொட்டும் ஒட்டலாம். இல்லை இதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் மார்க்கரோ இல்லை ஸ்கெட்சோ வச்சு கூட நீங்கள் வந்து பட்டம் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டார் போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு டிசைனை நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கலர் ஸ்டிக் பென் எடுத்து அதில் இப்படி இதே மாதிரி கீச்சி வச்சுட்டா ஒரு டிசைன் மாதிரி, அந்த அவுட்லைன் வந்து ஏதோ ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்குறேன். மேலேயும் கீழேயும் ஒரே கலர், சைடில் 2 பக்கமும் ஒரே கலர், அந்த மாதிரி நான் இதுக்கு டிசைன் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. இவ்வளோ செஞ்சு முடிச்சதுமே ரொம்ப டயர்டாயிட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக படுத்துட்டேன். அந்த நேரம் என் சின்ன பொண்ணு இதை ஃபுல்லாக சென்டரில் ஓட்டை போட்டு இதுக்கப்புறம் செஞ்சது ஃபுல்லாக அவளோட வேலை. ஒரு நூல் எடுத்துக்கிட்டா அந்த நூலில் இந்த மாதிரி பட்டன் நிறைய நான் வச்சுருந்தேன். அந்த பட்டனில் அந்த நூலை எடுத்து அதில் 4 ஹோல் இருந்துச்சு. அதில் 2 ஹோல்குள்ளே மட்டும் அந்த நூலை விட்டு அதை கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிட்டா. திரும்ப அதை ஒரு கொஞ்சம் கேப் விட்டு முடிச்சு போட்டுட்டு அப்புறம் ஜம்பிங் பின்னில் ஒரு பெரிய பின்னை எடுத்து முடிச்சு போட்டதுக்கப்புறம் 2 நூலாக பிரிஞ்சிருக்குள்ள அதில் ஒரு பகுதியை உள்ளே விட்டு அதுலேயும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு திரும்ப நான் செஞ்சு வச்சுருக்கிற அந்த அட்டையோடு சேர்த்து முடிச்சு போட்டு வச்சாச்சு. இப்போது கார்டு ரெடி. இந்த பின் எதுக்குன்னா பசங்க அவங்களோட பாக்கெட்டில் சொருகிறதுக்காக அந்த பின்னும் ஹேங்கரில் தொங்க விடுறதுக்கு அந்த பட்டனும் அவள் யூஸ் பண்ணியிருக்கிறாள். இந்த மெத்தட் ரொம்ப அருமையாக எனக்கு தோணுச்சு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.